ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரம்ஜான் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ டிமார்ட்டுக்கு வந்துட்டு இங்கே என்னென்ன ஷாப்பிங் பண்ண போகிறேன், ரம்ஜானுக்கு வேணுங்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு என் கூட வந்திருக்கிறது என்னுடைய அம்மா, என் பையன் 2 பேர் மட்டும் தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு ஹப்பிக்கு லீவ் விட்டாச்சு, ஹப்பி வரல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா காலையிலே காப்பிக்கு போட்டு நிற்கிறேன்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்ட்ரோ டிமார்ட்லேருந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் அங்கே வீடியோவே எடுக்க முடியல, டோட்டல் கொலாப்ஸ். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ எடுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது லைவாக எடுக்கலாம், இன்றைக்கி என்னென்ன வாங்குறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய வீடியோவில் பின்னாடியே ஒருத்தர் வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாது மேடம், வீடியோ நாட் அலோட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ளே போனோட்டியுமே நமக்கு இப்படி சொல்லிட்டாங்களா, டோட்டல் மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. அப்படியே மொபைலை தூக்கி ஹேண்ட்பேக்கில் போட்டு நான் பாட்டுக்கு பட்டுன்னு ஜாமானை வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி ஹஸ்பண்ட் வேறு வரலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஆட்டோவில் தான் வரணும், சீக்கிரமே நம்ம வந்து ஷாப்பிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து தெரியாமல் வேணால் எடுக்கலாம். பட் ஆனால் நான் அதை எடுக்கும் போய்க்கல. ஏன்னா நமக்கு ஒரு டைம் அந்த மாதிரி சொல்லும் போது மறுபடியும் வந்து சொன்னாங்கன்னா அதுக்கு நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு காஃபி கப் போட்டு நிற்கிறேன் பார்த்தீங்களா? இப்போ தான் காஃபி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ரம்ஜான் ஷாப்பிங்க்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் ப்ரீ ப்ரிப்ரேஷனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து பெருசாக ப்ரீ ப்ரிப்ரேஷன் எதுவும் பண்ணி வைக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் தேவையானது மட்டும் தான் பண்ணி வைப்பேன். எல்லாத்தையும் செஞ்சு ஸ்டாக் வச்சு யூஸ் பண்ணுறது எனக்கு பெருசாக பிடிக்காது. வேணும்னா அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக ஹெல்த்தியான ப்ரீ ப்ரிப்ரேஷன் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. ஸோ இப்போ வாங்க அப்படி காஃபி குடிச்சிட்டு கொஞ்சோண்டு இருக்குது குடிச்சிட்டு வந்துடுறேன். குடிச்சிட்டு வாங்கிட்டு வந்த ஐட்டம்லாம் எடுத்து வைக்கலாம். நீங்கள் ரம்ஜான் ஷாப்பிங் பண்ணிட்டீங்களா இல்லையா? நான் என்ன மாதிரி ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? அதுக்காக தான். சரி வாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்றது பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பில்லு ரொம்ப எகிறிடுச்சுங்க. டோட்டலாக 4 பேக் வாங்கியிருந்தேன். ஸோ ரம்ஜான் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா பையோட கையெல்லாம் கட் ஆகிடுச்சு. ஆட்டோக்காரர் தூக்கி ஆட்டோவில் வைக்கும்போது வெயிட்டு தாக்காமல் கட் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் இருந்தால் அப்படி வந்து வைக்க மாட்டாங்க. அவங்க வந்து எப்பயுமே இப்படி தான் தூக்குவாங்க. அவர் ஆட்டோக்கார பையனுக்கு அவ்வளோவா தெரியல போல். ஸோ வெயிட்டாக இருந்தனால கட் ஆகிடுச்சு. ஸோ ரம்ஜான் 1 மாதம் இருக்குது. அந்த 1 மாதம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் வெளியே எதுவும் வாங்க போக மாட்டேன். வேணும்னாலும் ஹஸ்பண்ட் கிட்ட தான் சொல்லணும். அதனால் கொஞ்சம் ஹெவியாகவே வாங்கிக்கிட்டேன். இப்போ எதோட விட்டேன், அதாவது ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு வேறு வேலையே இல்லையாம்மா அப்படின்னு கேட்பாரு. அதுக்காக அவர்கிட்ட சொல்கிற வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. பட் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார். ஸோ அதனால் பக்கத்தில் கடைகள் இருக்குது. இதில் எதுவும் காலி ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து வாங்கிக்குவேன். ஸோ வாங்க அப்படி போவோம், வீடியோ பார்க்கலாம். இந்த தடவை லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா நான் டைட் வந்து வாங்கியிருக்கேன். நல்லா வந்து மனம் நல்லா இருந்துச்சா, ஸோ டைட் வாங்கலாம்னு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு ஆஷீர்வாத் தான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் இங்கிட்டு வச்சிடலாம். ஸோ கொஞ்சம் பெரிய ஐட்டமாக இருக்கு இல்லையா, ஷெல்ஃப் வந்து பத்தாது. 2 பையோட கை கட் ஆயிடுச்சுங்க. இங்கே பாரு, அப்போ என்னாலே தூக்க முடியல, வெயிட்டாக இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 2 பையோட கையுமே கட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான். சரி இப்போ என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இதெல்லாம் ஸ்க்ரப்பர் தாங்க, எப்பயும் போல் பாத்திர கழுவுறதுக்கு வேணும் இல்லையா? இப்போ வாங்குற ஸ்க்ரப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டக்குன்னு இப்போ இதாகிடுது. முதல்லலாம் நல்லா வந்து உழைக்கும். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள்லேயே ஈன்னு பல்லழிச்சிட்டு போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு, நான் இந்த 2 in 1 பேக் தான் வாங்குவேன். எனக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலேயே வரும். அதனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் நல்லெண்ணெய் 1/2 லிட்டர், இதே நல்லெண்ணெய். மயோனஸ் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். என்ன பிரச்சனை அப்படின்னா, கேமரா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டாண்டில் தான் வச்சுருக்கேன், ட்ரைபேடில். ஸோ கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தான் அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ என்னால் கரெக்டாக தான் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ அப்படியே வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இது கடுகு. ரம்ஜானுக்காக ஸ்பெஷல் ஷாப்பிங் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மில்க் மேட் ஒன்று வேணும் இல்லையா, என்ன செஞ்சாலும் அதுக்காக. அதுக்கப்புறம் டேங் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஒன்று வாங்கியிருக்கேன், மேங்கோ ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த டேங் பவுடர் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியுமே லெமன் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல, லெமன் போடுவேன், மூசம்பி போடுவேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்பயுமே 2 அல்லது 3 ஜூஸ் போடுவேன்.
ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஜூஸ், அதாவது இந்த லெமனு, மோசம்பி, டேங் இதில் ஏதாவது ஒன்று ஃப்ளேவர் வந்து மாற்றி மாற்றி வரும். 3 நாளைக்கு ஒரு தடவை அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே வரும். இன்னொன்று வந்து பால் ஜூஸ் போடுவேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது புட்டிங் மாதிரி பண்ணிடுவேன். ஸோ மேக்ஸிமம் மினிமம் இப்படி 2 ஜூஸாவது இருக்கும். ரெண்டாவதாக போடுறது வந்து பார்த்திங்கன்னா நான் மில்க் ஷேக் மாதிரி போட்டுருவேன். மில்க் ஷேக் பாட்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிமார்ட்டில் கிடைக்கல. அதுக்கு தனியாக A to Z அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது, முஸ்லீம் ஷாப்பு. அங்கே போனோன்னா கடல் பாசி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மில்க் ஷேக் பவுடர், அதுக்கப்புறம் பவுடராகவும் கிடைக்கும், மில்க் ஷேக் பாட்டிலாகவும் கிடைக்கும். நான் வந்து மாலாஸில் பாட்டில் வரும் இல்லையா, அதுதான் வாங்குவேன். கஸ்டர்ட் பவுடர் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெல்லியெல்லாம் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ புட்டிங் பண்ணும்போது ஜெல்லியெல்லாம் மேலே போட்டு கொடுப்பேன். அதெல்லாம் வந்து இன்னும் நான் வாங்கலை. வாங்கிட்டு வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபுல்லாக வாங்கியிருக்கோம் இல்லையா, அதனால் இது வந்து லாங் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா. நான் அப்பப்போ இந்த தம் பிரியாணிலாம் செய்யும்போது பிரியாணி மசாலான்னு போடுவேன் இல்லையா, அது இது தான் போடுவேன். அதுக்கப்புறம் எண்ணெய் தாங்க, எண்ணெய் விலை என்னன்னே தெரியல. ரம்ஜான்னாலேயே வந்து ரேட் ஜாஸ்தியாச்சா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து 20 ரூபாய்க்கு மேலே அதிகமாக தான் இருக்குது இந்த தடவை. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 8 பேக்கெட் வாங்கியிருக்கேன். இது வந்து பொரிக்கிறதுக்கான எண்ணெய். இது மட்டும் 5 லிட்டர் வாங்கியிருக்கேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டாங்க. இதோ இங்கே வேறு இருக்குது. எல்லா கவர்லேயும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இது வந்து பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் மேக்ரோனி இதே மாதிரி வந்து 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். மேக்ரோனி வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நோம்பு திறந்துட்டு பிள்ளைங்க ஏதாவது பசிக்குன்னு சொன்னாங்கன்னா சிம்பிளாக செஞ்சு கொடுத்துடலாம். இல்லை ஒவ்வொரு நேரம் நோம்பு திறக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தாலேயே ஏதாவது பண்ணி கொடுத்துடலாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. என் பிள்ளைங்க எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வடை பஜ்ஜியெல்லாம் பெருசாக விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வடை, பஜ்ஜி, போண்டா இதெல்லாம் பிடிக்காது. உளுந்த வடை ஒன்று தான் பிடிக்கும். ஆல்ரெடி என்னுடைய சேனல் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். டெய்லியுமே உளுந்த வடை போட்டால் போர் அடிச்சு இல்லையா. ஸோ பாஸ்தா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபிஸ் நான் இந்த தடவை உங்களுக்கு ரம்ஜான்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து சிக்கன் கபாப் மசாலா. இதெல்லாம் வந்து பை 1 get 1 இருந்துச்சு. இது வந்து என்னடா மறுபடியும் கடுகு எடுத்துட்டான்னு பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா சீட்ஸ் மட்டும் அங்கே இருந்துச்சு. சப்ஜா சீட்ஸு, டேட்ஸ் எல்லாமே வாங்கிட்டேன். 200 கிராம் சப்ஜா சீட்ஸ் வாங்கியிருக்கேன். சப்ஜா சீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எப்போயுமே டிமார்ட்டில் கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாஸ்மதி ரைஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோஹினூர் பிராண்டு தான் வாங்குவேன். டோட்டலாக 3 kg வாங்கியிருக்கேன். ஸோ பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் டைமில் ஹெவியாக மசாலா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தம் பிரியாணி மாதிரி லைட் மசாலாவோட பண்ணி கொடுத்துட்டோன்னா இஃப்தாருக்காகட்டும் சகருக்காகட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3 kg வாங்கியிருக்கேன். 5 kg பேக் இருந்தால் வாங்கலான்னு பார்த்தேன். 5 kg பேக் இல்லை. ஸோ 3 kg போதும் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டேன். இது வந்து என் பையன் வாண்டை கூட்டிகிட்டு போனேன் இல்லையா, அவர் வந்து எடுத்திருக்காரு. ஜிம்ஜாம் பாப்ஸாம், அதனால் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இது வந்து பாத்ரூம் ஏர் ஃப்ரெஷ்னர் ஓடோனில், அதுதான் வாங்கியிருக்கேன். இந்த கப்பு பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக பர்பிள் கலரில் அழகாக இருக்குது இல்லையா. இது வந்து என் அண்ணா பொண்ணுக்காக வாங்கியிருக்கேன். அவள் வந்து பாலே குடிக்க மாட்டேங்கிறாளாம்மா. அம்மா சொன்னாங்க. எனக்கு இந்த கப்பை பார்த்தோட்டி அவன் ஞாபகம் தான் வந்துச்சு. க்யூட்டாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சில்வர் கோட் கொடுத்துருக்கு. பிளாஸ்டிக் அந்த மாதிரி எதுவும் இல்லை, மேலே மட்டும் தான் பிளாஸ்டிக்கு. ஸோ மேடம்க்கு இந்த மாதிரி கொஞ்சம் க்யூட்டாக வாங்கி கொடுத்தாலாவது பால் குடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். அதனால தான் பாலே குடிக்கிறது இல்லையாம்மா, அம்மா சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவளுக்காக தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவல். இந்த அவல் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக, அதாவது மெல்லிஸாக இருக்கும் இல்லையா இந்த அவல். நான் 1 minute ஒரு ரெசிபி செஞ்சு ஷேர் பண்ணியிருப்பேன் இல்லையா, இது வந்து அந்த ரெசிபி வந்து இந்த அவலில் தான் செய்வேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக வந்து பாலை காய்ச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ, சர்க்கரை, நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடும். என் பையன் நோம்பு வைக்காட்டி அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று செய்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஈஸியாக செஞ்சு கொடுத்துருவேன். அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிஸ்தா, அதாவது ஹஸ்பண்டுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு ஜூஸ் போடுவேன் இல்லையா, அவருக்காக வாங்கினேன். இந்த டேட்ஸ், கீமா டேட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு பக்கம் இருந்து வாங்கிட்டு வருவார். அது இனிமேல் நல்லாயிருக்கும். சரி இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 2 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் எந்த மூளைக்கு பத்தாது இல்லையா, நம்ம வீட்டில் 5-6 பேர் இருக்கோம். ஆளுக்கு 1 டெய்லி எடுத்தாலே ஒரு 10 நாளைக்கு தான் வரும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 பாக்ஸாக தான் ஆகும். அது அரை கிலோன்னா. ஸோ அதனால் 2 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட்லேருந்து கூட வாங்கிட்டு வருவார். இதுவும் ஆயில் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
நன்னாரி சர்பத் அதுவுமே இங்கே டிமார்ட்டில் கிடைக்கிது. 777 பிராண்டோடது. லாஸ்ட் இயர் கூட நான் இங்கே தான் வாங்கினேன். முதல்லலாம் அம்மா ஊர்லேருந்து வாங்கி கொடுத்துடுவாங்க மெனக்கெட்டு. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்லேயே கிடைக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிடுறது. 2 பாட்டில் வாங்கியிருக்கேன். நன்னாரி சர்பத் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவராக கொடுக்கும். அது நோம்பு திறந்துட்டு குடிக்கும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது சொல்கிறாங்க இதில் இருக்கிறது ஃபுல்லாக எல்லாமே சுகர் சிரப் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, எதுதான் ஒரிஜினல் கிடைக்குது சொல்லுங்கள். ஸோ அதனால் கிடைக்கிறத வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது. ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக லெமனில் உப்பு போட்டேன்னா நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா உப்பு போடாமல் இந்த நன்னாரி வந்து ஆட் பண்ணிக்குவேன். நன்னாரி சேர்க்கும் போது உப்பு ஆட் பண்ணக்கூடாது இல்லையா, அதுக்காக தான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தான் இந்த குட்டி பிளேட் ஒன்று வாங்கினேன். 19 ருபீஸ் தான். இது வந்து நான் எனக்கு எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் நோம்பு துறக்கிற நேரத்துக்கு பேரிச்சம்பழம் இதில் வச்சுட்டு அப்படியே வந்து டைனிங்கில் வச்சிடலாம் இல்லையா, நல்லா இருக்கு இல்லையா, க்யூட்டாக இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். பார்த்தோட்டி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைட் பேபி பிங்க் கலரில் இருந்துச்சா, ஸோ அதனால் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இது பெரிய மூட்டைங்க. இது வந்து சர்க்கரை 5 கிலோ வாங்கியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ரம்ஜான் டயத்தில் நம்ம எவ்வளோ ஜூஸ் போடுவோம், என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ணியே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜூஸு, கஸ்டர்ட் பண்ணுறது, புட்டிங் பண்ணுறது, நிறைய ஐட்டம் ஒரு சிலதுக்கு சுகரே தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம வந்து வெல்லம், நாட்டு சக்கரை ஆட் பண்ண முடியாது இல்லையா. பாயாசம் அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம ஒரு சில பாயாசத்துக்குலாம் நம்ம வந்து வெல்லம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக கொஞ்சம் 5 கிலோவாக வாங்கிட்டேன். ஏன்னா எனக்கு வேணும். 5 கிலோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஈத் முடிகிற வரைக்குமே இருக்கும். ஈத் அன்றைக்கி ஸ்வீட் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு வந்து கண்டிப்பாக வரும். அதனால் நெக்ஸ்ட்டு வெந்தயம். இது வந்து பார்த்திங்கன்னா வெர்மிசல். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாயாசம் பண்ணுறதுக்கு இல்லை லைட்டாக ஏதாவது டிஃபன் பண்ணோன்னா. ஏன்னா எங்கள் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆயில் ஃபுட்ஸ் சாப்பிட மாட்டாங்க. என் பிள்ளைங்களுக்கு இந்த ரோலு இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் இல்லையா, பாஸ்தா அந்த மாதிரிலாம் பண்ணும்போது எங்கள் மாமியாருக்காக கொஞ்சமாக ஸ்வீட் செஞ்சுருவேன். இதில் வந்து கேசரி மாதிரி கிண்டி கொடுத்துட்டா இல்லை பாயாசம் மாதிரி பண்ணி கொடுத்தா போதும் அவங்களுக்கு வந்து ஸ்வீட்டே தான் வேணும் நோம்பு திறந்தோட்டி. அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா நோம்பு திறந்துட்டு கொஞ்சம் சுருக்கிற காரசாரமாக சாப்பிட்லான்னு தோணும். அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது. அவங்களுக்கு உளுந்த வடை போட்டால் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மற்றபடி இந்த பருப்பு வடை சுத்தமாக எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. நான் நோம்பு டயத்தில் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் பருப்பு வடை போடுவேன். ஒரு தடவை 2 தடவை. ஏன்னா நான் மட்டும் தான் சாப்பிடணும். போட்டால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லைன் டேட்ஸ். இது வந்து கொஞ்சம் அது வந்து நல்ல வந்து குவாலிட்டியான டேட்ஸு. இது லைன் டேட்ஸ் தான், நல்லாயிருக்கும் எதுவுமே. இது வந்து எதுக்காக வாங்கியிருக்கேன் பார்த்திங்கன்னா டேட்ஸ் ஜூஸ் போடுறதுக்காக. டேட் ஜூஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்தி. நம்ம நோம்பு டயத்தில் ஹெவியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க, பாடி ஹீட் ஆகக்கூடாது தான். பட் ஆனால் இந்த டேட்ஸ் ஜூஸ் நான் வந்து நோம்பு டயத்தில் 2 தடவை போட்டுருவேன். அவ்வளோ ஒன்றும் ஹீட்டு இதில் இருக்காது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் இயர் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து கடலை எண்ணெய். டோட்டலாக கடலை எண்ணெய் 2 பேக்கெட் தான் வாங்கினேன். தேங்காய் எண்ணெயுமே 1 பேக்கெட் தான் வாங்கினேன். ஏன்னா நம்ம மரத்துலேருந்து தேங்காய் வந்திருக்கு. கொஞ்சம் காஞ்ச தேங்காய் இருக்குது, அதெல்லாம் உடச்சி போட்டு மில்லில் எண்ணெய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஹஸ்பண்டுக்காக இது அத்திப்பழம் வாங்கியிருக்கேன். ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் போடுறேன் இல்லையா, அவருக்காக தான் சொல்கிறோம். ஆனால் வீட்டில் இருக்க எல்லாருமே குடிப்போம். பேர் பட்டு தான் அவர் பேர். அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா மண்டை வெல்லம் உருண்டையாக இருக்குது. தெரியுதா என்னன்னு தெரியல. மண்டை வெல்லம் வாங்கியிருக்கேன். பாயசத்துக்குலாம் வேணும். என் மாமியாருக்கு வந்து பாசிப்பருப்பு பாயசம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கேரட் கீருக்கு ரொம்ப பிடிக்குது வர அவங்களுக்கு. கேரட் கீருக்கு வெல்லம் போட மாட்டேன். ஒரு தடவை வெல்லம் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சொல்கிறது, கார்ன்ஃப்ளவர் மாவு லூஸில் டிமார்ட்டு தான் இருந்துச்சு. இது வந்து கல்லுப்பு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இல்லையா. நெக்ஸ்ட்டு பாதாம் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் நாங்கள் டெய்லியும் வேறு சாப்பிடுவோம். இப்போ நோம்பு வச்சுட்டா டெய்லியும் சாப்பிட முடியாது. ஹஸ்பண்ட்க்கு டெய்லியும் ஊற வச்சு கொடுக்குவோம்ல, அதுக்காக யூஸ் ஆகும். இது வந்து ஜீரகம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வாங்கிட்டேன். ஏன்னா ஜீரா பவுடர் வீட்டில் காலி ஆயிடுச்சு. ஜீரா பவுடர் பண்ணணும். இது வால்நட். அது அவரோட ஐட்டம் தான். அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் கடை ஐட்டம். ஸோ அவருக்கு ஜூஸ் போடுறது அவரோட ஜூஸு. பட் ஆனால் நாங்கள் எல்லாருமே குடிப்போம். இது வந்து கல்லுப்பு. அப்புறம் இது வந்து ஜாகரி பவுடர், பேரிவர்ஸ். இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். டெய்லியும் டீ காஃபிக்கெலாம் இதான் யூஸ் பண்ணுறேன். நம்ம பாயாசம் பண்ணுறதுக்கு எதுக்காக இருந்தாலும் யூஸ் ஆகும் இல்லையா. இதுவுமே 1.5 kg அளவுக்கு வாங்கியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஹெவியாக வாங்கிட்டேன். இன்னும் 1 மாதத்துக்கு அந்த பக்கம் தலையை வச்சு படுக்கக்கூடாது. நோம்பு வச்சுக்கிட்டுலாம் டிமார்ட்டுக்கு போனால் நாக்க தள்ளிட்டு தான் வெளியே வருவோம். ஆல்ரெடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிமார்ட்டுக்கு போகிறோம்னா பில்லு வந்து தான் காசு கொடுத்து வாங்குகிறோம். எல்லா பொருளும் காசு கொடுத்து வாங்குவாங்க. ஆனால் இந்த கால்வலி இடுப்பு வலி மட்டும் காசு கொடுக்காம ஃப்ரீயாக வாங்கிட்டு வருவோம். அதுதான் ஏன்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டு
குடலப்பளம் சொல்லுவாங்க இல்லையா, எங்கள் அண்ணன் பொண்ணு இதெல்லாம் சாப்பிட்றலாமா விரும்பி. அங்கே இருந்துச்சு, அம்மா சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் 2 டிஃப்ரெண்ட்டான இதில் வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பாம்பே ரவா, பொட்டுக்கடலை 1/2 கிலோ, கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வந்து வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி வீட்டில் வேறு இருக்குது. நம்ம வீட்டில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி போண்டா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் போடுறதே கஷ்டம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஜவ்வரிசி, இது வந்து பாயசம் பண்ணுறதுக்கெலாம் மெயினாக வேணும் இல்லையா, அதுக்காக இது ஒரு 1/2 கிலோ பெரிய ஜவ்வரிசி தான் வாங்கியிருக்கேன். மேகி வாங்கிட்டு வராமல் வந்தோன்னா அவ்வளோதான், வீடு 2 பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 பேக்கெட் 8 பேக் இருக்கிற மாதிரி 2 பேக்கெட் மேகி வாங்கியிருக்கேன். நோம்பு வச்சுக்கிட்டு எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நேரம் நோம்பு திறந்துட்டு பிள்ளைங்க வாயெல்லாம் எப்படியோ இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அதுங்களுக்கு பிடிச்சது இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் தான் இல்லையா, ஸோ அதனால் ஒவ்வொரு நேரம் அந்த மாதிரி போட்டுக்குவாங்க. ஸ்க்ரப்பர் 2 வாங்கினேன், இன்னொன்று இங்கே இருக்குது. இது வந்து மக்கானா, இதுவுமே அந்த ஜூஸுக்கு தான். மக்கானா, அத்திப்பழம், இது வால்நட்டு, பிஸ்தா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட் நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாதாம், இதெல்லாம் ஊற வச்சுட்டு, டேட்ஸும் சேர்த்து ஊற வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு மில்க் ஷேக் போட்டு கொடுப்போம், நாங்களும் குடிப்போம். ரைஸ் வந்து 3 கேஜி வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, இன்னொரு பேக்கெட் இங்கே இருக்குது. இது வந்து பிஸ்தா, எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பிஸ்தாவுக்கு பிஸ்தா. அவருக்கு வந்து சால்டட், அது வந்து ஜூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் பிஸ்தா வாங்குவேன். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சால்டடு சாப்பிட்றதுக்கு. அப்பாவுக்கு மட்டும் வாங்குறியே, எனக்கு இல்லையா, எனக்கு இல்லையா, ஏன்னா அவன் வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிக்க மாட்டான். என் பெரிய பொண்ணு குடிக்க மாட்டான். நாங்கள் 3 பேர் மட்டும் தான் குடிப்போம். நான், எங்கள் மாமியார், என் ஹஸ்பண்டு, என் சின்ன பொண்ணு 4 பேர் குடிப்போம். அவங்க 2 பேத்துக்கும் ஆகாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு மட்டும் பிஸ்தாவா, எனக்கு இல்லையான்னு கேட்டு அந்த பிஸ்தா வந்தார் இல்லையா, கூட பிஸ்தா வாங்கிட்டு வந்துட்டார். இது வந்து சோம்பு. ஸோ சோம்பு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரிப்ரேஷனில் ஒரு கஷாயம் வந்து ரெசிபி ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக அது பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் கொடுக்குறேன் அதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரெட் ஸ்ப்ரெட்டு, என் பையன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நோம்பு வச்சான், இந்த வருஷமும் அதே மாதிரி வைப்பான். இடையில விட்டு வைப்பார் சார், இன்றைக்கி விட்டுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி விட்டு வைக்கும் போதெல்லாம் இந்த ப்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தோம்னா காலையில் டிஃபன் ஓவர் ஆயிரும் இல்லையா, நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நோம்பு வச்சுக்கிட்டு நமக்கு பெருசாக எதுவும் வேலை செய்ய முடியாது, அதுக்காக. இது பிஸ்கெட் தான் அவரோடது. இது வந்து பார்த்திங்கன்னா பாம்பே ரவான் ரோட்டில் 2 கேஜி வாங்கினேன். அவல், இது வந்து கொஞ்சம் மொத்தமான அவல், அந்த அவல் தாளிப்போம் இல்லையா, அதுக்காக வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான தானியங்களும் கலந்துருக்கு. சரி, இதை வாங்கி வச்சுட்டு ஊற வச்சுட்டு நமக்கு வந்து நோம்பு திறக்கிற நேரத்துக்கு சேலட் மாதிரி பண்ணிக்கலாம் இல்லையா, வேக வச்சுட்டு, அதுக்காக வாங்கியிருக்கேன். நல்லது. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த சுண்டல் வேக வச்சு சாப்பிட்றாங்க நோம்பு திறந்துட்டு, ரொம்ப நல்லது. நான் வந்து பெருசாக நம்ம தொண்டையில் அதெல்லாம் இறங்குதா, நமக்கு எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா முருன்னு இருந்தால் இறங்குது, இதெல்லாம் எங்கே இறங்குது, இந்த தடவை இறங்க வைப்போம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு செய்யும் போது கண்டிப்பாக ரெசிபி ஷேர் பண்ணுறேன். எல்லா நட்ஸுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தானியமுமே கலந்துருக்கு. அதாவது வெள்ளை சுண்டல், பச்சை சுண்டல், அதுக்கப்புறம் பச்சை சுண்டல் இருக்குது குட்டி குட்டியாக, வெள்ளை பட்டாணி, பச்சை பட்டாணி, நிறைய தானியங்கள் வந்து இதில் கலந்துருக்கு, பாசிப்பயிறு அந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி வந்து வீட்டில் காலியாகிடுச்சு, சரி மல்லிப்பொடி பண்ணணுன்னு மல்லியுமே வாங்கிட்டு வந்திருக்கேன். டொமேட்டோ கெச்சப், இதுவும் வேணும் இல்லையா, நமக்கு நோம்பு டயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம வாய்க்கெல்லாம் சுருக்குன்னு இருக்கும் இதை போட்டால் தான் கொஞ்சம், அதனால். ஜாகரி பவுடர் டோட்டலாக 3 பேக்கெட் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுட்டேன், இப்போ 2 பேக்கெட்டு. அதுக்குரிய அவல் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒன்று வந்து ஒயிட் கலர் வாங்குவேன், ஒன்று ரெட் கலர் வாங்குவேன். ரெட் அவல் ரொம்ப நல்லது இல்லையா, அதனால். இது ஸ்க்ரப்பர், அதுக்கப்புறம் ஒயிட் சுண்டல் வாங்கியிருக்கிறேன். இது கபாப் மசாலா, பை 1 கெட் 1ல வாங்கினேன் இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா திராட்சை, காஞ்ச திராட்சை இருக்கும் இல்லையா, அதான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஒன்று வாங்கியிருக்கேன், எவரெஸ்ட் டீ கலரோடது. இருங்க கொஞ்சம் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துக்கிறேன். ரெக்கார்ட் ஆகுது. யாராவது எடுத்து கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, நான் வந்து ட்ரைபேடில் வச்சுருக்கனால அடிக்கடி வந்து போய் செக் பண்ணிக்கிறது, ரெக்கார்ட் ஆகுதா இல்லையாட்டு மெனக்கெட்டு வந்து வீடியோ எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அது ரெக்கார்ட் ஆகாமல் போய் மறுபடியும் வந்து இந்த ஐட்டம்லாம் எடுத்து வச்சு என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது, அதுக்காக தான். எண்ணெய் இங்கே வேறு இருக்குது. இது வந்து பிங்க் சால்ட், இப்போ 2 தடவையாக பிங்க் சால்ட் தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியல, பட் ஆனால் ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ரவா இட்லி போடுற ரவா,
எங்கள் ஊர் இட்லி போடுற ரவா, அப்புறம் எவரெஸ்ட் டீ காலாலோட மிளகாத்தூள், மெக்குரோனி டோட்டலாக 2 பேக்கெட் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா. இது வந்து பை 1 கெட் 1லாம் இல்லை, நான் வந்து டோட்டலாக 2 பேக்கெட் வாங்கிட்டேன், எனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டேங் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ ஃப்ளேவர் ஒன்று வாங்கியிருக்கேன், இது வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர். அதுக்கப்புறம் இது குளிக்கிற சோப்பு. சார் வந்து கூட வந்ததுக்கு ஒரு சாக்லேட்டுமே வாங்கிட்டாரு. நெய் வந்து ஒரு 1/2 லிட்டர் வாங்கியிருக்கேன், ஆல்ரெடி வீட்டில் இருக்குது நெய். இது வந்து என் அண்ணன் பொண்ணுக்காக வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா. சக்கரம் மேடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்கரம், குடலைப்பழம், இந்த பேட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைத்தில் ஸ்நாக்கு விரும்பி சாப்பிட்றாங்களாம். ஸோ அதனால் 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். இந்த கையில் மாட்டி சாப்பிட்றது தான் கேட்டாங்க, அது வந்து ஒயிட் கலராக இருந்துச்சு. சரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டில் கலர் கலராக கிடைக்கும், வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி அவர் வாங்கிட்டு வந்தாருன்னா நம்ம வந்து ஊருக்கு கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு, அவளுக்கு அது ரொம்ப பிடிக்குமா, கையில் மாட்டிட்டு சாப்பிட்றலாம். எல்லாருமே அதே மாதிரி தான், நம்மளும் அந்த மாதிரி தானே சாப்பிட்டோம் 90s கிட்ஸு. இப்போ இருக்க பிள்ளைங்களுமே அதான் விரும்புகிறாங்க. டேட்ஸ் இன்னொரு பாக்ஸ் இங்கே இருக்குது, மொதல் பாக்ஸ் எங்கே வச்சேன்னே தெரியல. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஹேண்ட் வாஷ். எனக்கு எங்கள் வீட்டில் ஹேண்ட் வாஷ் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆள் நான் தான். என்ன செஞ்சாலும் செஞ்சுட்டு போய் கை கழுவிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவையாவது ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணி கை கழுவுவேன். அண்டு சோப்பு, குளிக்கிற சோப்பு மொத்தமாக 2 வாங்கிட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ இருந்து ரம்ஜான் முடியும் தானே நான் வந்து டிமார்ட் பக்கமே போக மாட்டேன்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் தேவைப்படும். கல்லெண்ணெய் இன்னொரு பேக்கெட் இங்கே இருக்குது. மிளகாத்தூள் மொத்தம் 2 பேக்கெட் வாங்கினேன். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் ஸ்டார்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும், ரம்ஜான் எண்டில் நமக்கு பிரியாணிலாம் பண்ணும்போது நிறைய தேவைப்படும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, சுருள் பட்டை. நான் இது வரைக்கும் அதிகமாக சுருள் பட்டை வாங்கினதில்லை, நார்மல் பட்டை தான் வாங்குவேன். டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணாங்களா, வீடியோ வந்து அதோட கட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மடிக்கேரி போயிட்டு வரும்போது சுருள் பட்டை வந்து வாங்கி யூஸ் பண்ணேன். சுருள் பட்டை வாங்கியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே வந்து ஏலக்காய் பட்டை எல்லாமே வாங்கினேன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு, மிளகெல்லாம் உண்மையானே அவ்வளோ ஒரிஜினல் குவாலிட்டி. இது டார்க் பிளாக்காக இருக்கிற மிளகு வந்து வாங்கவே வாங்காதீங்க. கொஞ்சம் லைட் பிளாக்காக இருக்கும் இல்லையா, அந்த மிளகு வாங்குங்க. அது வந்து நல்ல காரமாக இருக்குது. நான் லாஸ்ட் டைம் ஒரு சிக்கன் கிரேவி வச்சுருந்தேன் இல்லையா, அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் போட்டிருந்த அந்த மிளகு அவ்வளோ காரம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஒரிஜினல் மிளகு போல். ஸோ இப்போ எதுக்காக இது விஷயம் சொன்ன வந்தேன்னா, அந்த சுருள் பட்டை யூஸ் பண்ணதுலேருந்து இனிமேட்டு சுருள் பட்டை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது சுருள் பட்டை, நார்மல் பட்டையை விட நல்லா வந்து பார்த்திங்கன்னா மனமாக இருக்குது ரைஸ் எல்லாம் பண்ணும்போது. ஸோ அதனால் சுருள் பட்டையை இனிமேட்டு வாங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். டிமார்ட்லேயே வாங்கிட்டு வந்துட்டேன். நன்னாரி சர்பத்து ஒரு பாட்டில் வாங்கியிருந்தே இல்லையா, இன்னொரு பாட்டில் இங்கே இருக்குது. அப்புறம் பாத்திரங்கள் ஒரு சோப், விம் சோப், கோகோனட் ஆயில், KLF என்னோடய ஃபேவரட் கோகோனட் ஆயில். இதுதான் நல்லா வந்து ஒரிஜினலாக இருக்கும். ஊற்றணுன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோகோனட் ஆயிலெலாம் நம்ம தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் சேர்த்தாலே எப்பயுமே வந்து நுரையாக வரும். ஒரு சில ஆயில் அந்த மாதிரி நுரை வர மாட்டேங்குது. இந்த KLFல வந்து நல்லா நுரை வரும். ஸோ அதனால் அது நல்ல ஒரிஜினலாக இருக்குது, கேரளா ப்ராடக்ட் அது. ஸோ அதனால் கேரளாவில் சொல்லவா வேணும் கோகோனட் ஆயிலுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ளோர் கிளீனர் பிம். ரீசெண்டாக இப்போ இந்த பிம் தான் ஹேர்பிக் வந்து ஹேர்பிக் அல்ல, ஓடணும் இல்லை என்னமோ வரும் பார்த்தீங்களா, அது வந்து சுத்தமாக விட்டுட்டேன். இது நல்லா இருக்குது, வீடு தோட்டும் போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது. அதனால இதான் வாங்கிறேன். இது கொஞ்சம் காஸ்ட்லியாக ஆகுது, காஸ்ட்லியானாலும் எனக்கு ரொம்ப நாளைக்கு வர மாதிரி இருக்குது. பட் இதோட கலர் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா, கலரும் நல்லாயிருக்கு. வீடு தோட்டினா நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெக்னஸ் கொடுக்குது. ஃபைனலாக பாத்ரூம் கிளீனர் டோமெக்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃப்ளோர் கிளீனர், இதெல்லாம் வாங்கியாச்சு. டெய்ல்ஸ் கிளீனர். ஸோ இதுதான் என்னென்னா மண்டை மேலே அந்த கொட்டை மறந்த மாதிரி நேற்று நைட்டு வந்ததுமே டெய்ரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். ஸோ இப்போ அதெல்லாம் மறுபடியும் எடுத்து வச்சுருக்கேன். மசாலா ஃப்ரைஸ் பிள்ளைங்களுக்கு, அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா மசாலா சீஸ். இந்த சீஸ் இல்லாட்டி எங்கள் வீட்டில் வேலையே நடக்காது. இப்போல்லாம் எல்லா ஃபுட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சீஸை போட்டு தான் திங்கிதுங்க பிள்ளைங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ஆக்கி விட்டாங்களா சீஸ் போட்டு, அதனால் இந்த பிள்ளைங்க எல்லாத்துலேயுமே சீஸை போட்டு தான் திங்கிறாங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சமோசா ஷீட் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 50 ஷீட்ஸ் வரும். எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமோசா ஷீட் செஞ்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமோசா செய்ய மாட்டேன். இந்த மாதிரி ரெடிமேட் ஷீட் வாங்கி தான் செய்வேன். அதான் எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது கூடயே பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பட்டர் வாங்கியிருக்கேன். அது கூடயே பார்த்திங்கன்னா இந்த க்யூப் பட்டர், இந்த பட்டர் ரெண்டுமே எதுக்கு வாங்குறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பிள்ளைங்கள்லாம் எந்த ஐட்டம் செஞ்சாலும் பட்டர் போடுறாங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்யூப் பட்டர் இருந்துச்சுன்னா டக்குன்னு இதை ஒன்று எடுத்து போட்டு செஞ்சுக்குவாங்க. இதாக இருந்தால் கொஞ்சம் நிறைய வெட்டி போட்டுடுறாங்க. ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது. ஸோ உங்களுக்குமே பிள்ளைங்கள்லாம் சமைக்க போகிறாங்க ரூம் கிச்சனில் அப்படின்னா இந்த மாதிரி பட்டர் வாங்கி வச்சுட்டிங்கன்னா பெட்டர். இதுன்னா நிறைய யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. பார்த்தீங்களா ஃபுல்லாக இருக்குது.
இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 10,000 மேலேயே வந்துருச்சு இந்த பில்லு. ஸோ எல்லாமே வாங்கிட்டேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நான் இன்னும் கஸ்டர்ட் பவுடரு, கடல் பாசி, அதுக்கப்புறம் ஜெல்லி, அதுக்கப்புறம் என்ன வேறு என்ன வாங்குவோம், மில்க் ஷேக் பாக்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு ஷாப்புக்கு போய் வாங்கலான்ட்டு இருக்கேன். பாதாம் பிசின் இதெல்லாம் வந்து வீட்டில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் வாங்கலை. அது வந்து இங்கேயுமே கிடைக்குது எனக்கு. ஸோ இதுதான் என்னுடைய ரம்ஜான் ஷாப்பிங் ஓவர். ஸோ நீங்கள்லாம் ரம்ஜான் ஷாப்பிங் முடிச்சிட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறத என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் இதெல்லாம் எடுத்து வைக்கணும், அதுவுமே ஒரு பெரிய வேலை தான். இந்த விளாக் உங்களுக்கு இன்றைக்கி முடிஞ்சால் இன்றைக்கே போஸ்ட் பண்ணிடுறேன், இல்லாட்டி நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜானுக்காக என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற விளாகையும் ஷேர் பண்ணுறேன். இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம். பாய்.